ஒரு ஊரில் ஆரவ், தியா, ரவி என்ற 3 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பழைய பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை பற்றி ஊரில் ஒரு வதந்தி இருந்தது. இந்த மரம் இரவு நேரத்தில் பேசும். ஆரவ் அதை கேட்டு சிரித்தான். தியா கொஞ்சம் பயந்தாள். ரவி சொன்னான், வந்துவிடு, நாளை இரவு அந்த மரத்திடம் சென்று பார்க்கலாம். அடுத்த நாள் இரவு மூவரும் கை எடுத்துக்கொண்டு அந்த மரத்திடம் சென்றனர். இருட்டில் அந்த மரம் இன்னும் பெரியதாகவும் பயமாகவும் தெரிந்தது. திடீரென, யார் அங்கிருக்கிறாய் என்று ஓர் அமைதியான குரல் கேட்டது. மூவரும் பதறினார்கள். தியா நடுங்கினாள். ரவி சொன்னான், அது மரம் பேசுதா? ஆரவ் தைரியமாக பார் நீட்டினான். அங்கே ஒரு சிறிய பட்டாம்பூச்சி இருந்தது. மரத்தின் பக்கத்தில் உள்ள ஒரு ராட்சத சித்திரம் பேசும் பொம்மை மீது விழுந்தது. அதனால்தான் அந்த குரல் கேட்டது. மூவரும் சிரித்தார்கள். மரம் பேசவில்லை, அது வதந்திதான். ஆனாலும் அந்த இரவு அவர்களுக்கு ஒருபோதும் மறக்க முடியாத அனுபவமாக மாறியது.